சர்வசக்தி அருள்வாக்கு பீடத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். இப்போ நம்ம என்ன பூஜ்ய பதிவு பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து ஒரு நபர் யூடியூப்பை பார்த்துட்டு வந்திருந்தார். அவர் வந்து கோவில் வச்சுட்டு சுடலமாடன் கோவிலை வச்சுட்டு வழிபாடு செய்துட்ருக்காரு. நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி சுடலமாடனை வச்சுட்டு நாங்கள் வழிபாடு பூஜிட்டு இருக்கோம். அது வந்து நாங்கள் முறையாக மாந்திரிகம் செய்யணும், அருள்வாக்கு சொல்லணும், அஷ்டகர்ம வேலைகள் செய்யணும் சொல்லிட்டு கேட்டிருந்தார். அவருக்கு தான் இது ஆவாகனம் பண்ணுற பூஜ்ய வசியம் பண்ணக்கூடிய பூஜைன்றது நம்ம செய்துட்ருக்கோம். அவருக்கு இந்த மாதிரி ஆவாகனம் பண்ணி நம்ம பூஜித்து அவருக்கான பூஜை முறைகளும் சொல்லி கொடுத்து அந்த இடத்துல ஆவாகனம் செய்து கொடுக்கும்போது நம்ம சூட்சமங்களை சொல்லும்போது அவர் அருள்வாக்கு சொல்லக்கூடிய முறைகளும் சொல்லி கொடுத்து, ரெண்டாவது வந்து அவரை வசியம் பண்ணுறது எப்படி, ஆகர்ஷணம் பண்ணக்கூடியது எப்படி, வித்வேஷனம் பண்ணுறது எப்படி, ஆக்ரோஷனம் பண்ண வேண்டியது எப்படி, பேதனம் பண்ணுறது அதாவது சுடலமாடனை வச்சு நம்ம எப்படி அஷ்டகர்ம வேலைகளை செய்யலாம், நம்மளை தேடி வர நபர்களுக்கு நம்ம எப்படி வேலைகள் செய்யணும், என்ன சூட்சமங்கள்ன்றது அவருக்கு சொல்லி கொடுக்குற பூஜைகள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அவரை நான் வந்து வீடியோ பதிவில் காட்ட நான் விரும்பலை. ஆனால் வந்து அவர் திருநெல்வேலி பக்கத்தில் ஆலயம் வச்சுட்டு சிறப்பாக வழிபாடு செய்துட்ருக்காங்க. நம்மளை தேடி வந்திருக்காங்க. நம்மளால் என்ன செய்ய முடியுமோ, என்ன பூஜை முறைகள் சொல்லிக் கொடுக்க முடியுமோ, என்ன வேலைகள் செய்ய முடியுமோ அவர் குருதீட்சை எடுத்துக்கிட்டு போன அமாவாசைக்கே வந்து குருதீட்சை வாங்கியிருந்தார். குருதீட்சை எடுத்துக்கிட்டு விநாயகர் பூஜித்த பிறகு வந்து இப்போது சுடலமாடனை வந்து எடுத்துக்கிறாரு. இந்த சுடலமாடனை ஆவாகனம் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா நேர்லேயே வந்து பேசும். நேரில் வந்து பேசணும்னா எப்படின்னா, நம்ம பூஜிக்கும் போது நம்ம கண்களுக்கு தெரியும். எல்லாம் சாமி எல்லாரும் கிண்டலாக கேட்கக்கூடாது. சாமி எல்லாருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெய்வத்தை நம்ம நேரில் பார்க்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. தெய்வம் வந்து நம்மளுக்கு எதனா ஒரு வழிகாட்டியாக நம்மளுக்கு காட்டும். விளக்கு மூலியமாக காட்டலாம். இப்போ விளக்கை பார்த்து நிறைய பேர் குறி சொல்லுவாங்க, சோழி போட்டு குறி சொல்லுவாங்க, தேங்காய் பிரசனத்தை வச்சு பார்க்கலாம், தாம்பல பிரசனத்தை வச்சு பார்க்கலாம், மருளாடி சொல்லலாம், கண்ணை மூடி சொல்லலாம், மூன்றாவது கண்ணை வச்சு திறந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட முறைகள் இருக்குது, புரியுதுங்களா? இது வந்து சுடலமாடம் வந்து மருளாடி சொல்லக்கூடிய முறை. சுடலமாடம் அந்த மந்திரத்தை ஜபிச்சு நம்ம கூப்பிடும் போது நம்ம மேலே இறங்கி நம்ம வதிரில் வந்திருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு, என்ன ஏதுன்னு முக்காலத்தையும் குறி சொல்லக்கூடியது. இது வந்து அதை வச்சு நம்ம சுடலமாடனை வச்சு ஒரு தகாத உறவை பிரிக்கலாம், வசியம் பண்ணலாம். ரெண்டாவது வந்து எதிராளிகளை நம்ம கொலை நடுங்க வைக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட சுடலமாடனை வச்சு செய்யக்கூடிய பூஜை முறைகள் கிடையாது. கட்டு உடைக்கலாம், ஏகப்பட்ட பூஜை முறைகள் இருக்குது, புரியுதுங்களா? அவர் வந்து சுடலமாடன் கோவில் வச்சுருக்கிறதுனால நான் வழிபடுற தெய்வத்தையும் நான் வந்து அந்த இடத்துல சித்தி எடுக்கணும், எனக்கு ஆவாகனம் பண்ணி கொடுங்க, அதுக்கான வேலைகளை பார்த்து கொடுங்கன்னவே நம்ம அந்த இடத்துல பூஜைகள் செய்துட்ருக்கோம். இந்த மாதிரி மாந்திரிகம் செய்துட்ருக்கிற நபர்கள் யாருக்காக இருந்தாலும் சரி, சரியான வழியில் போகணும், சரியான குரு கிடைக்கணும், எனக்கு சரியான பூஜை முறைகள் கற்றுக்கணும், முழு ஆர்வத்தோடு இருந்து பூஜைகளை சரியாக செய்வேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் வாங்க. அம்பாள் உத்தரவு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வேலைகள் வந்து உங்களுக்கு அந்த அம்சங்கள் இருந்தால் மட்டும் இந்த வேலைகள் சொல்லித்தரப்படும். உங்களுக்கு என்ன பூஜை முறைகளோ அந்த சூட்சமத்தோடு சொல்லிக் கொடுத்து அதுக்கான வேலைகளை செய்யக்கூடிய நிலைமையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கலாம். வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா மொபைல் மூலிமா தொடர்பு கொண்டு பேசுங்க. கண்டிப்பாக நம்ம ஆலயத்தை தேடி வாங்க. மாந்திரிக சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல தீர்வு முன்றது கண்டிப்பாக உண்டு. நன்றி.